மனோஜ் ரோஹிணி அந்த வீட்டுக்காக கொடுத்த 30 லட்சம் ரூபா தான் அப்படின்னு நினைச்சு சந்தோஷப்படுறவங்க மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அடுத்த வாரத்துக்கான ப்ரமோக்கான ப்ரிடிக்ஷன் என்னன்னு பார்க்கலாம். அங்க கோவில்ல அந்த வீட்டுக்காக அட்வான்ஸா 30 லட்சம் ரூபாயை கொடுத்துட்டு வீட்டுக்கு வர்றாங்க மனோஜும் ரோஹிணியும். எப்படியோ வீடு புக் பண்ணியாச்சு, நல்ல வேலை, இல்லைன்னா வேற யாராவது கைக்கு போயிருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு சந்தோஷமா பேசிட்டே வீட்டுக்குள்ள நுழையிறாங்க. அப்ப அங்க ஹால்ல உட்காந்துட்டு இருக்கிற விஜயா, மனோஜ், ரோஹிணி வாங்க வாங்க, எப்படியோ அட்வான்ஸ் எல்லாம் நல்ல முறைக்கு கொடுத்தாச்சுல்ல, எல்லாம் சந்தோஷமா முடிஞ்சுல்ல அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க விஜயா. அது மட்டும் இல்லாம விஜயா மனோஜ் கிட்ட சொல்றாங்க, டேய் மனோஜ், அங்க புது வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் எனக்கு பெரிய பரதநாட்டிய கிளாஸா எடுக்கிறதுக்கு வசதியா ஒரு பெரிய ஹாலை அங்க போட்டு கொடுடா. ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அங்க போனா வருவாங்க, வந்தாங்கன்னா நான் நிறைய சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே மனோஜ் சொல்றாரு, அம்மா அதுக்கு என்ன, அந்த வீடே உங்களோடது மாதிரி தான், அதனால நீங்க என்னென்ன ஆசைப்படுறீங்களோ அது எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி தர்றேன் அப்படின்னு சொன்ன உடனே விஜயா அப்படியே கனவுல மிதக்க ஆரம்பிக்கிறாங்க. அங்க ஹால்ல தான் அண்ணாமலையும் உட்கார்ந்துட்டு இருக்காரு. அப்ப உள்ள வர்றாங்க முத்து, ஸ்ருதி, ரவி 3 பேருமே. அப்ப இங்க ஹால்ல இருக்கிற எல்லாருக்குமே காஃபி எடுத்துட்டு வர்றாங்க மீனா கிச்சன்ல இருந்து. அப்ப விஜயா மனோஜை பத்தி ஒரு பெரிய பெருமை புராணமே எடுத்து விடுறாங்க, மனோஜ் வீட்டுக்கு அட்வான்ஸ் கொடுத்ததை பத்தி. அப்ப மீனா கிட்ட இருந்து காஃபியை வாங்கி குடிச்சிட்டே ஸ்ருதி சொல்றாங்க, ஆமா இன்னைக்கு முக்கியமான ஒரு நியூஸ் உங்க எல்லாருக்குமே காமிக்கணும்னு சொல்லிட்டு தான் இந்த நியூஸ் பேப்பரை எடுத்துட்டு வந்தேன், இந்த நியூஸ் பேப்பரை கொஞ்சம் எல்லாரும் படிச்சு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அது பெரிய எழுதுல ஃப்ரண்ட் பேஜ்ல ஒரு பெரிய நியூஸ் வந்திருக்கு, அதை காமிக்கிறாங்க. அந்த நியூஸ் பேப்பரை பார்த்த உடனே அதிர்ச்சி ஆகிடுறாங்க மனோஜும் ரோஹிணியும். காரணம், அந்த நியூஸ் பேப்பர்ல வந்திருக்கிறது இவங்க வீட்டுக்கு அட்வான்ஸ் கொடுத்த ஓனர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற அந்த லேடியும் கூட இருந்த அந்த ஜென்னும். ஆனா அதை பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்காத ஸ்ருதி காமனா அதை பத்தி சொல்றாங்க, இந்த நியூஸ் பேப்பர்ல ஒரு பெரிய நியூஸ் வந்திருக்கு, ஏன்னா இங்க நம்ம சிட்டியில நிறைய போலி பத்திரம் தயாரிச்சு வீடுகளை விற்கிறாங்களாம், அதனால அவங்க கிட்ட ஏமாற வேண்டான்னு கமிஷனர் தான் எல்லாத்துக்கும் அறிக்கை விட்டுருக்காரு. என் கூட வேலை செய்யறவங்க இப்படிதான் ஒரு கும்பல் கிட்ட மாட்டி அந்த கும்பல் கிட்ட 10 லட்சம் ரூபாயை அட்வான்ஸா கொடுத்து ஏமாந்துட்டாங்களாம். கேட்டா 1 கோடி ரூபாய் வீட்டை 50 லட்சம் ரூபாய்க்கு விலை பேசி முடிச்சு தரதா ஏமாத்தி இருக்காங்க, அதை நம்பி பாவம் அவங்களும் கட்டி இருக்காங்க. அதுதான் இந்த மாதிரி ஏமாத்துற கும்பல் நிறைய இருக்காங்க. மனோஜ், ரோஹிணி 2 பேரும் எங்காவது ஏமாந்துடாதீங்க, பார்த்து தானே விசாரிச்சு தானே அட்வான்ஸ் கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே அந்த நியூஸ் பேப்பர்ல வந்திருக்கிற 2 போட்டோவையும் பார்த்த உடனே மனோஜும் ரோஹிணியும் அப்படியே விழி பிதுங்கி நிற்கிறாங்க. காரணம், இவங்க அட்வான்ஸ் கொடுத்த அந்த 2 பர்சன்ஸ் தான் அங்க ஃப்ரண்ட் பேஜ்ல நியூஸ் பேப்பர்ல போட்டிருக்காங்க, ஃப்ராடு கும்பல், போலி கும்பல். அப்படி உடனே முத்து சொல்றாரு, ஆமா ஸ்ருதி, இன்னைக்கு காலையில ஏன் கூட வழக்கமா அவங்க கனடால இருந்து வர்றாங்க ஒரு மேடம், அவங்க பேரு கூட ஜீவா, அவங்க வீடும் ஏதோ பீச் சைடு தான் இருக்கான், அது பெரிய வீடா, அதை வீட்டில் வாடகை குடியிருந்த யாரோ வித்துட்டாங்க அப்படிங்கிற நியூஸ் கேட்டு பாவம் அவங்க அடிச்சு பிடிச்சி அங்கே கனடாலேருந்து இங்கே வந்திருக்காங்க. இங்கே வந்து அங்கே ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் போய் பார்க்கும் பொழுது அது ஏதோ போலி பத்திரம் எல்லாம் தயாரித்து வேற யாருக்கோ விற்றுருக்காங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொன்ன உடனே மனோஜுக்கும் ரோஹிணிக்கும் ஷாக் ஆகிடுது. அச்சச்சோ, நம்ம அட்வான்ஸ் கொடுத்த அந்த வீடாக தான் இருக்குமோ, அது மட்டும் இல்லாமல் அந்த போலி கும்பல் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி பேப்பரில் காமிச்ச அந்த 2 பேர்கிட்ட தானே நம்ம அட்வான்ஸ் கொடுத்தோம். இந்த சமயத்தில் நம்ம வெளியில் இங்கே எல்லாரும் முன்னாடியும் அவங்க தான் அதுன்னு சொன்னால் நம்ம மரியாதை குறைஞ்சிடும். அது மட்டும் இல்லாமல் அம்மா விஜயா வேற நம்மளை பற்றி பெருமையாக பேசிகிட்டு இருக்காங்க, அந்த மரியாதையெல்லாம் குறைஞ்சிடும். இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அங்கே ஹாலில் இருந்து எஸ்கேப் ஆகி ரூமுக்குள்ளே போகிறதுக்கு பார்க்குற மனோஜையும் ரோஹிணியையும் இழுத்து பிடிச்சி முத்து விடுவனான்னு பேச ஆரம்பிக்கிறாரு. ஆமாம் ஏண்டா மனோஜ், நீ 30 லட்சம் ரூபாய் எல்லாம் அட்வான்ஸ் கொடுத்த, அந்த வீட்டோட ஓனர் யாரு, நல்லா பார்த்து விசாரிச்சு தான் நீ கொடுத்தியா அட்வான்ஸை அப்படின்னு சொல்லிட்டு முத்து கேட்குறாரு. உடனே மனோஜ் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சுட்டே நிற்கிறாரு. ஏன்னா ஏன் கேட்குறேன்னு தெரியுமா, நீயும் எப்படியாவது இப்படி கீது ஏமாந்துட்டேன்னா என்ன பண்ணுறது, அதுக்காகத்தான் நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்து மனோஜை விடுறதாவே இல்லை. அந்த சமயத்தில் ரோஹிணி பேசுகிறாங்க, முத்து உங்களுக்கு எப்போவுமே எங்களை பார்த்தா இலக்காரமாக தான் இருக்கா, நாங்கள் எப்படியோ அதெல்லாம் விசாரிச்சு தான் கொடுத்துருக்கோம், அது மட்டும் இல்லாமல் அப்படியே அந்த பணம் 30 லட்சம் போனாலும் அது எங்கள் அப்பா மலேசியாவிலிருந்து கொடுத்த பணம் தான், அதை பற்றி நீங்கள் ஒன்றும் கவலைப்பட்டுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு முத்துக்கிட்ட சொல்கிறாங்க ரோஹிணி. உடனே முத்து சொல்கிறாரு, ஆமாம் ஏன் பார்லரம்மா, இதெல்லாம் வக்கனையாக வாய்க்கிளிய பேசுகிறியே, எங்கள் அப்பாவோட பணம் 27 லட்சம் ரூபா, மாதம் 50,000 ரூபா போட்டு ஷோரூமில் இருந்து வர இன்கமில் கொடுத்துட்றோன்னு சொன்னீங்களே 2 பேரும், இப்போ வரைக்கும் அந்த ஒரு 50,000 கூட நீங்கள் கட்டினதாவே இல்லை, அதுதான் இப்போ பெருமையாக சொல்கிறீங்களா
சொல்கிறீங்களே, எங்கள் அப்பா மலேசியாவிலேருந்து அனுப்பின பணம் தான் 30,000, அதுக்கு தான் நாங்கள் வீட்டுக்கு அட்வான்ஸ் கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்களே, அந்த அளவுக்கு பேச தெரிஞ்ச உங்களுக்கு அந்த 30 லட்ச ரூபாய் எல்லாம் கொடுத்து வீட்டையெல்லாம் அட்வான்ஸ் கொடுத்து வாங்குறதுக்கு உங்களுக்கு தெரியுது. ஆனால் இங்கே எங்கள் அப்பாவோட பணம் கஷ்டப்பட்டு அவர் சம்பாதிச்ச 27 லட்ச ரூபாயை திருப்பி கொடுக்கறதுக்கு உங்கள் 2 பேர்த்துக்கும் மனசே வராதா அப்படின்னு சொல்லிட்டு முத்து கேட்ட உடனே மனோஜ் சொல்கிறாரு, அம்மா பாருங்க, இப்போ கூட அவனுக்கு நாங்கள் புதுசாக வீட்டுக்கு அட்வான்ஸ் கொடுத்துருக்கிறது பொறாமையில் தான் பேசிகிட்டு இருக்கான் அப்படின்னு சொன்ன உடனே விஜயா, டேய் உனக்கு என்னடா எப்போ பார்த்தாலும் மனோஜ் கூட ஒரே பொறாமையில் பேசிகிட்டே இருக்க, மனோஜையும் ரோஹிணியும். உனக்கு என்ன நினச்சிட்டே நீ ரோஹிணியை? மலேசியாவில் மனோஜோட மாமனார் பெரிய ஆள், அவருக்கு இந்த 27 லட்ச ரூபா உங்கள் அப்பா காசெல்லாம் ஒரு தூசு. அவர் நினச்சா எத்தனை 27 லட்ச ரூபா அனுப்புறது ரோஹிணிக்கு வேண்டி அப்படின்னு சொல்லிட்டு விஜயா சொல்கிறாங்க. உடனே முத்து சொல்கிறாரு, சேச்சே எத்தனை 27 லட்சம்லாம் வேண்டாம், ஒரே ஒரு 27 லட்ச ரூபா அப்பா கிட்ட இருந்து இவன் எடுத்துகிட்டு ஓடினானே அந்த பணத்தை மட்டும் கொடுக்க சொல்லுங்க போதும் அப்படின்னு அங்கே முத்து சொல்லிட்டு இருக்கும் பொழுதே அங்கே போலீஸ் ஸ்டேஷனில் இருந்து மனோஜோட செல்லுக்கு ஃபோன் வருது. வேற யாரும் இல்லை, போலீஸ் ஸ்டேஷனில் ஜீவா போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. தன்னோட வீட்டை, அந்த வீட்டில் குடியிருந்த 2 பர்சன்ஸு போலி பத்திரம் தயாரித்து மனோஜ் ரோஹிணிக்கு வித்திருக்கிறதாகவும் அதுக்கான சாட்சிகள் எல்லாமே அங்கே சார்பதிவாளர் அலுவலகத்தில் பதிவாகி இருக்கிறதாகவும் அந்த பத்திரம் போலியானது, அது செல்லாது அப்படின்னு கேஸ் கொடுக்கறதுக்காக போலீஸ் ஸ்டேஷன் போயிருக்காங்க. அதனால தான் அங்கே போலீஸ் இன்ஸ்பெக்டர் மனோஜோட செல்லுக்கு ஃபோன் பண்ணி மனோஜ் ரோஹிணி 2 பேர்த்தையும் அங்கே போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர சொல்லியிருக்காங்க. உடனே விஜயா வாய் வயிறு எல்லாத்துலேயுமே அடிச்சுட்டு அழ ஆரம்பிக்கிறாங்க. என்னடா மனோஜ், இப்படி 30 லட்ச ரூபாயை போலி பத்திரத்தை நம்பி கொடுத்து ஏமாந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அழ ஆரம்பிக்கிறாங்க. உடனே முத்து சிரிக்கிறாரு, பின்ன எங்கள் அப்பாவோட பணம் 27 லட்ச ரூபாய் நீ ஏமாற்றிட்டு ஓடனில்ல, அப்படித்தான் போகும், உன்னோட பணம் 30,000 அப்படின்னு சொன்ன உடனே அண்ணாமலை சொல்கிறாரு, டேய் முத்து அதை விடுடா, பாவம் இப்போ 30 லட்ச ரூபாய் இவன் ஏமாந்துட்டானே, அந்த பணத்தை எப்படிடா வாங்குறது, இவனுக்கு ஒன்றுமே தெரியாது, இவன் பொண்டாட்டி ரோஹிணி பேச்சை கேட்டுட்டு அவசரப்பட்டு கொண்டுட்டு போய் யார் எவருன்னே தெரியாமல் 30 லட்ச ரூபாயை கொடுத்து இப்படி ஏமாந்து நிற்கிறானே, அதை எப்படின்னு பார்த்து நீயும் போடா போலீஸ் ஸ்டேஷனுக்கு, என்ன ஏதுன்னு விசாரித்து அது திருப்பி கிடைக்கிற மாதிரி ஏதாவது பண்ண முடிஞ்சா பண்ணிட்டு வாடா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை மனோஜ் ரோஹிணி கூட போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறாங்க. முத்து, மீனா, மனோஜ், ரோஹிணி, ஸ்ருதி, ரவி எல்லாருமே அங்கே போய் பார்த்தா அங்கே ஜீவா தான் நின்றுட்டுருக்காங்க. உடனே ஜீவா கிட்ட முத்து பேச ஆரம்பிக்கிறாரு, மேடம் நீங்களா, நீங்கள் எதுக்கு இங்கே வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே மனோஜ் ஷாக் ஆகி, இவளோட வீடா அது வீடு அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆகி நிற்கிறாரு மனோஜ். அதே சமயத்தில் ஜீவா தனியாக முத்துவை கூப்பிட்டு, முத்து இவங்க எதுக்கு உங்கள் கூட வந்திருக்காங்க, யாரை இந்த ஜென்மத்தில் நான் பார்க்கவே கூடாது திரும்பவும் நினச்சனோ அவங்க முகத்திலேயே விழிக்க வேண்டியதா போச்சே சே அப்படின்னு சொல்லிட்டு முழிக்கிறாங்க ஜீவா முத்துக்கிட்ட. உடனே முத்து கேட்குறாரு, என்ன மேடம் ஏன் நீங்கள் இப்படி சொல்கிறீங்க, எனக்கு ஒன்றுமே புரியலையே, உங்களுக்கு முதல்லையே என் அண்ணன் மனோஜும் அண்ணி ரோஹிணியையும் தெரியுமா, எப்படி அப்படின்னு சொல்லிட்டு முத்து கேட்குறாரு. முத்து அதுதான் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல, ஒருத்தங்க 27 லட்ச ரூபாய் என்கிட்ட கொடுத்தாங்க, அந்த பணத்தை நான் எடுத்துகிட்டு போய் அது பெரிய பிரச்சனையாயிடுச்சுன்னு திருப்பி அந்த பொம்பளை திருப்பி 30 லட்ச ரூபாயா என்கிட்ட பணத்தை வாங்கிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போன வருஷம் நீங்கள் கூட எங்களுக்கு சாட்சி கையெழுத்து போட்டிங்களே அது ஞாபகம் இருக்கா, அந்த பொம்பளையும் அந்த ஜென்னும் தான் அவங்க அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணியையும் மனோஜையும் கை காமிக்கிறாங்க ஜீவா. அது மட்டும் இல்லை முத்து, அதோ அந்த லேடி இருக்கே அப்படின்னு ரோஹிணியை பற்றி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க ஜீவா. சரியான கேடி, நான் எடுத்துகிட்டு போனது என்னவோ 27 லட்ச ரூபா தான், ஆனால் திருப்பி 30 லட்ச ரூபாயா வாங்கிடுச்சு அப்படின்னு சொன்ன உடனே முத்து ஷாக் ஆகிடுறாரு. அப்போ அந்த அப்பா கிட்ட ஏமாத்திட்டு எடுத்துகிட்டு போன 27 லட்ச ரூபா தான் அந்த ஜீவா மேடம் கிட்ட கொடுத்து அவங்க எடுத்துகிட்டு போனது, அதையும் திருப்பி இந்த பார்லர் அம்மா வாங்கிட்டு எங்கள் அப்பா மலேசியாவிலேருந்து 30 லட்ச ரூபா அனுப்பிச்சி விட்டாரு அப்படின்னு அதை வச்சு தான் நாங்கள் ஷோரூம் ஆரம்பிச்சிருக்கோம்னு சொல்லிட்டு வீட்டில் ரீல் விட்டுட்ருக்கா. அவள் செய்கிற ஏமாத்துத்தனத்துக்கு எல்லாம் இவனும் உடந்த இந்த ஓடுகாலி பையனும் இருக்கட்டும், இவங்க 2 பேர்த்துக்கும் இன்னைக்கு ஒரு வழி பண்ணியே தீர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜீவா கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு முத்து. மேடம் எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் பண்ணுவீங்களா, நீங்கள் உங்கள் 2 பேர்த்துக்கிட்ட 20-30 லட்ச ரூபாயை வாங்கினது இந்த 2 பேரும் தான், இந்த மனோஜும் ரோஹிணியும் தாங்கிறத எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா முன்னாடி வந்து சொல்லுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு முத்து. உடனே ஜீவா சொல்கிறாங்க, அதனால் என்ன முத்து, எனக்கு என்ன பயம், நான் யார் முன்னாடி வேணாலும் சொல்லுவேன், ரொம்ப தேங்க்ஸ் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு முத்து ஜீவா கிட்ட சொல்கிறாரு. மறுபடியும் முத்து சொல்கிறாரு, மேடம் நீங்கள் சொல்ல போகிற இந்த உண்மையினால் நிறையா உள்ள புதஞ்சு கிடக்கிற பொய்யெல்லாம்
உண்மையெல்லாம் வெளியில் வரப்போகுது. அதோ நிற்கிதே அந்த பார்லர் அம்மா, எதுக்கு எடுத்தாலும் எங்கள் அப்பா மலேசியாவிலேருந்து அனுப்புனாரு, மலேசியாவில் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ரீல் விட்டுட்டே இருக்குது எங்கள் ஃபேமிலிக்குள்ளே. அதனால் இப்போ நீங்கள் இந்த 30 லட்சம் ரூபா நீங்கள் கொடுத்ததை வச்சு தான் இந்த ஷோரூம் ஆரம்பிச்சிருக்குன்னு சொல்லிட்டு எங்கள் அம்மாவுக்கு தெரிய வந்தா, அப்போ அவங்க அப்பா மலேசியாவிலேருந்து ஒரு பணமும் அனுப்பலை. அது மட்டும் இல்லாமல் அங்கே உண்மையிலேயே அவர் மலேசியாவில் தான் இருக்காரா அப்படிங்கிறது எல்லாத்தையுமே யோசிக்க ஆரம்பிச்சிடுவாங்க. அதனால் தயவு செஞ்சு எங்கள் வீட்டுக்கு வாங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு முத்து ஜீவாவை கூப்பிட்டு அங்கே வீட்டுக்கு போகிறாரு. அங்கே வீட்டில் ஜீவாவை பார்த்த உடனே விஜயா ரோட்டில் போகிறவ வரவ சவாரிக்கு வரவளை எல்லாம் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து புருஷனும் பொண்டாட்டியும் விருந்து வைக்கிறது அப்படின்னு முத்துவையும் மீனாவையும் பேச ஆரம்பிக்கிறாங்க ஜீவாவை வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்ததுக்காக. அப்போ உடனே முத்து சொல்கிறாரு, இவங்க சவாரி வந்தவங்கல்ல, இவங்க உங்ககிட்ட ஒரு உண்மையை சொல்கிறதுக்காக வந்திருக்காங்க. அந்த 30 லட்சம் ரூபா 27 லட்சம் ரூபா அப்பாவோட பணத்தை எடுத்துகிட்டு ஓடுனானே அந்த ஓடுகாலி பையன், அவன் இந்த மேடம் கிட்ட கொடுத்து தான் ஏமாந்ததான் நம்மக்கிட்ட எல்லாம் ரீல் விட்டுட்டு இருந்தது. அதான் இந்த மேடமை நீங்கள் பார்த்ததில்லை, அதனால தான் உங்ககிட்ட காமிச்சிட்டு. அது மட்டும் இல்லாமல் அவன் திருப்பி 27 லட்சம் ரூபாய்க்கு பதிலாக 30 லட்சம் ரூபாயா உங்கள் மலேசியா மருமக வாங்கிட்டாளா. அந்த உண்மையை மேடம் சொல்கிறதுக்காக தான் இங்கே வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாரு விஜயா முன்னாடி. உடனே அந்த ஜீவாவும் சொல்கிறாங்க, ஆமாங்கம்மா, நான் 27 லட்சம் ரூபாய் எடுத்துகிட்டு போனது உண்மைதான், ஆனால் அதை திருப்பி 30 லட்சம் ரூபாயா உங்கள் மருமக வாங்கிட்டாங்க அப்படின்னு.